ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காமதேனு அக்ஷயம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான சிம்பிளான லஞ்ச் மெனு. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. முதல்ல வெண்டைக்காய் சில்லிக்கு இது மாதிரி நீல வாக்கில் வெண்டைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இது ஒரு 100 கிராம் அளவுக்கு வரும். இதுக்கு இப்போ மசாலாவை சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூன் கடலை மாவு சேர்த்திக்கலாம். இது கூட ஒரு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்திக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்திக்கலாங்க. இது தனி மிளகாத்தூள். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாங்க. நல்லா கெட்டியான தயிரை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா கலந்துக்கலாம். கலக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி. பேச்சுலர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சுக்கலாம். வெண்டைக்காய் சமைக்கும் போது வலுவலுப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லியிருக்காங்க. அது வெண்டைக்காய் வறுவல் வீடியோவில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப கெட்டியாக தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம். கொஞ்சமாக போதும். நல்லா கலந்து விட்டுட்டு இது மாதிரி பரப்பி விட்டுறலாங்க. இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இந்த வெண்டைக்காய் சில்லி சைட் டிஷ்க்கு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த வெண்டைக்காய் ஊறுறதுக்குள்ள நம்ம மோர் குழம்பு செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மோர் 1/2 கப் எடுத்து வச்சிருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த மோருக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்ந்து கலந்து விட்டுறலாங்க. இது இருக்கட்டும், நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடலாம். இது கொஞ்சம் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகுளுந்தம் பருப்பு சேர்த்துடலாம். இஞ்சி கருவேப்பிலை 2 வரமிளகா கிள்ளி வச்சிருக்க அதை சேர்த்துக்கலாங்க. ஒரே ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். இப்படி பண்ணுறதால இஞ்சி கருவேப்பிலை வரமிளகோட ஃப்ளேவர் எண்ணெயில் நல்லா இறங்கும். அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். இப்போ வெங்காயத்தை சேர்த்து வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வரட்டும். இது கூட 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மோரை சேர்த்துடலாம். மோர் லைட்டாக கொதிச்சு வரட்டுங்க. நம்ம ரசமெல்லாம் கொதிச்சு வரும்ல, அது மாதிரி நுரக்கட்டி வரட்டும். நுரக்கட்டி வந்துருச்சு. போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மோர் குழம்புக்கு எதுவும் அரைச்சி ஊற்றணுங்கிறது அவசியம் இல்லை. இப்படி செஞ்சாலே நல்லா தான் இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இனி நம்ம வெண்டைக்காய் சில்லி பண்ண ஆரம்பிச்சிடலாம். வெண்டைக்காய் நல்லா ஊறி இருக்கும். அதுக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயட்டும். ஸ்டவ் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. வெண்டைக்காய் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் இருந்தால் தான் நல்லா வெண்டைக்காய் மொறு மொறுன்னு வரும். இல்லைன்னா வதக்குன்னு ஆயிரும். ரெண்டு 3 நிமிஷம் தான், சீக்கிரமாக வெண்டைக்காய் வெந்துடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் வெண்டைக்காய் சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாம்.
இதே மாதிரி செகண்ட் பேட்சையும் போட்டு எடுத்துடலாம். ஸ்டவ் மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் எண்ணெய் ரொம்ப இழுக்காது, சீக்கிரமாக வெந்துடும். மோர் குழம்புக்கும் இந்த வெண்டைக்காய் சில்லிக்கும் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ செகண்ட் பேட்சும் நல்லா வெந்துருச்சு, போதும் எடுத்துடலாம். நம்ம வெண்டைக்காய் சில்லியும் மோர் குழம்பும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.